எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவுண்டர் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் பார்த்துருந்தோம். அதாவது எப்படி வந்து ஒரு பேசிக்கான யூஐயில் நம்ம வந்து ஒரு ரெண்டு பட்டன்ஸ் ஆட் பண்ணி அண்ட் வந்து ஒரு கவுண்டர் வேரியபிள் டெவலப்மெண்ட் வச்சு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ரெண்டு பட்டன் கிளிக்ஸையும் எப்படி கேப்சர் பண்ணுறது அண்ட் இந்த கவுண்டருக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்டில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பட்டன்லேயுமே வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் நம்ம வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை கவுண்டர் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து இன்புட் பேராமீட்டராக நான் வந்து டிஇசி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். இது டிக்ரிமெண்ட் அப்படின்றதுனால. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலாம். இந்தமாரி நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம் HTML-ல. நீங்கள் திரும்ப இதுக்குள்ளேயே டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஏன்னா இங்கே ஓப்பன் ஆகிற டபுள் கோட்ஸ் இங்கே க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கேசஸில் நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாரி சேம் ஆன் கிளிக் ஈக்குவல் டு மாடிஃபை கவுண்டர் ஆஃப் INC அப்படின்ற ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ இந்த மெத்தட் டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து இங்கே கால் பண்ணுறோம். இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடலாம் இப்போது ஸ்கிரிப்ட் டேக்கில். ஃபங்க்ஷன் modify counter button name and இங்கே வந்து நீங்கள் வந்து console log button name பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஏனுக்கு பதிலாக கவுண்டர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். கவுண்டர். ஸோ இந்த கவுண்டரை நான் இந்த பட்டன் ஒரு பட்டன் கிளிக்கில் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ++ன்றது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது கவுண்டர் இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேல்யூவை +1 பண்ணும். நெக்ஸ்ட் லைனில் நான் வந்து இந்த கவுண்டரை வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்க்ரிமெண்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணும்போது INCன்ற இன்புட்டு அண்ட் கவுண்டர் வேல்யூ இனிஷியலாக 1 இருந்துச்சு, இப்போ 2 ஆகிட்டுருக்கு, இப்போ 3 ஆகுது. அதேமாதிரி டிக்ரிமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து டிக்ரிமெண்ட் லாஜிக் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ நம்ம வந்து இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் லாஜிக்கை ஒரே ஃபங்க்ஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அண்ட் இந்த கவுண்டர் வேரியபிளை நம்ம எப்படி வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் HTML வந்து எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.